என்ன பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், டிப்ரெஷனில் இருக்கீங்களா? ரொம்ப மன வலியோடு இருக்கீங்களா? லவ் பண்ணவங்கள விட்டு போயிட்டாங்களா? கவலைப்படாதீங்க, அதுக்காக அழுகாதீங்க, உடஞ்சி உக்காஞ்சிடாதீங்க. அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அனுபவிக்கிறவங்க தான் தெரியும் அந்த வலி என்னன்ட்டு. ஈஸியாக வந்து நம்ம அட்வைஸ் சொல்லிட்டு போயிடலாம். அட்வைஸால் அவங்களோட வலி போயிடும்னா கண்டிப்பாக போகாது. கொஞ்ச நாளுக்கு அப்படி தான் இருக்கும். கொஞ்ச நாள்ன்றது எவ்வளோ நாள் நம்ம டைம் பீரியட் சொல்ல முடியாது. சரியாகும். கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகணும், ஆகும். அதுக்கு தான் காத்திருக்கோம். அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபீல் என்னன்னு புரியாது. அட்வைஸ் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ நம்ம நான் சோகமாக 2 பாட்டு வீடியோ போட்டோன்னா உடனே கலாய்க்கிற மூடு தான் வரும் அவங்களுக்கு. அதனாலே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிளாக் பண்ணி விட்டேன், ரிலேட்டிவ்ஸும் பிளாக் பண்ணி விட்டேன். என்னோடய ஐடியில் எந்த ஒரு ரிலேட்டிவும் கிடையாது, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, எல்லோரையும் பிளாக் பண்ணிட்டேன். ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு கிண்டல் பண்ணுறதுக்கு தான் வராங்களே தவிர, என்னடா ஆச்சு விட்றா பார்த்துக்கலாம்டா, நான் இருக்கேன்டா, கூட இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஃபீல் பண்ணுவோம், அதுதான் நம்மளால் பண்ண முடியும். சரி ஆகும், சரி ஆகிடும், அதுக்காக வெயிட் பண்ணுவோம், அவ்வளோதான். மிச்சம் யார் வராங்க வரமாட்டாங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. போனவங்க வருவாங்களான்றதெல்லாம் நிச்சயம் இல்லாத ஒரு சொல் தான் இது. போனவங்க தான். நம்மளோட ஃபீல் நம்மளோடய இருக்கட்டும். காயப்பட்டவங்களுக்கு தான் வலி தெரியும். தூரமாக நின்று பார்க்குறவங்களுக்கு அது ஒரு சம்பவம் தான். நமக்கு தான் அது வலி. சொல்கிறவங்க 1000 சொல்லிட்டு போட்டோம். அவங்கள கண்டு ஃபீல் பண்ணாதீங்க, அவ்வளோதான். நடப்பதெல்லாம் தீமைக்கே நினச்சிட்டு போவோம், அவ்வளோதான்.